நமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு 2025 பார்த்திங்கன்னா வந்திருக்குது. எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லை, அதே மாதிரி கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு அவ்வளோ இருக்குமா இவ்வளோ இருக்குமா, நாம் பார்த்திங்கன்னா பே பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருந்தீங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயமும் வேண்டாம். நீங்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் பார்த்திங்கன்னா அனுப்பலாம். போஸ்ட்டில் அனுப்புறதுக்கு ஒரு 50-100 ரூபாய்க்கு உள்ளே தான் பார்த்திங்கன்னா செலவாகும். நாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ செலவு பண்ணுறோம். இந்த ஒரு 50 ரூபா நாம் பார்த்திங்கன்னா செலவு பண்ணோமா நம்மளுடைய லைஃபே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. பள்ளி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாப் இருந்தாலும் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது அப்ளிகேஷன் ஃபார்மு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா பிழையின்றி நம்ம விண்ணப்பிச்சா மட்டும்தான் பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட ப்ராசஸுக்கு போகும். அது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். அதனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி இந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு முறை தான், அடுத்த முறை வருமா வராதான்னு நமக்கு தெரியாது. இந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் பார்த்திங்கன்னா என்ன அடுத்தடுத்த மோட்டிவேட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புது நண்பர்களாக இருந்தால் நீங்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும், அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எனக்கு வேணும்னு நீங்கள் பார்த்திங்கன்னா நினைக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது தேவைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. எல்லா லிங்காக இருக்கட்டும் ஜாபாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டெலிகிராம் குரூப்பில் தான் நான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி பயனடைகிறாங்க. நீங்களும் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோவோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே பார்த்திங்கன்னா டெலிகிராம் கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்திங்கன்னா தேவைப்படுறாங்க டவுன்லோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பேர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத பார்த்திங்கன்னா எழுதிருங்க. ஆதார் கார்டில் பார்த்திங்கன்னா அப்பா பேர் பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்பா பேர் பார்த்திங்கன்னா சேர்த்து தான் போடணும். என்ன ஆதார் கார்டில் இருக்குதோ அப்படியே போட்டுருங்க. பாலினம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆனா பெண்ணா திருநங்கையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னங்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னா கொடுத்துங்க, டிக் அடிச்சிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக எடுத்த 3 மாதத்துக்குள்ளே எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒட்டிருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா நேமோ இல்லை கணவர் நேமோ பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. திருமணமான பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவர் பேர் பார்த்திங்கன்னா எழுதிருங்க. மற்றவங்க பார்த்திங்கன்னா அப்பா பேர் பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து வயது கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய இப்போ பார்த்திங்கன்னா கரண்டில் உங்களுக்கு என்ன வயது கம்ப்ளீட் ஆன வயதை பார்த்திங்கன்னா போடுங்க. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை பார்த்திங்கன்னா போட்டுங்க. தேசிய இனம் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா என்னங்கிறது எழுதிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதம் கேட்டிருக்காங்க. அது நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதிருங்க. இனப்பிரிவு மற்றும் சாதி சான்றிதழ் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க. வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சாதி என்னங்கிறத கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா எழுதிக்கிங்க. அதில் பார்த்திங்கன்னா என்ன உட்பிரிவுங்கிறது கேட்குறாங்க. அது நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து உங்களுடைய முகவரி அட்ரஸ் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அந்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்த்திங்கன்னா செக் பண்ணோம். நோட்டிஃபிகேஷன் நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இது பூர்த்தி செஞ்சுக்கங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இதுவும் அடுத்து பார்த்திங்கன்னா வாகன ஓட்டுநர் போன்ற மற்ற தகுதி ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா நோட் பண்ணிங்க. உங்களுக்கு டிரைவிங்லாம் தெரிஞ்சுன்னா இந்த ஜாப் உங்களுக்கு முன்னுரிமையாக பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் மேலே பார்த்திங்கன்னா ஏதாவது எஃப்ஐஆர் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கட்டும். அதேமாதிரி கோர்ட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது பெண்டிங் கேஸ் ஏதாவது இருக்குதோ இல்லை ஏதாவது தண்டனை கொடுத்துக்கலான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கொடுத்துருந்தா அதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா எழுதுருங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இது தான் பார்த்திங்கன்னா முக்கியமாக கேட்குறாங்க. ஏன்னா உங்கள் மேலே எஃப்ஐஆரோ வேறு ஏதாவது குற்ற வழக்கு இருந்துச்சுன்னா இந்த ஜாப்பில் எந்த கவர்மெண்ட் ஜாப்புமே நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது. உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக பார்த்திங்கன்னா எழுதுருங்க, மிஸ்டேக் இல்லாத. இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா ஏதாவது இருந்தால் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் உங்களுடைய பேர் எழுதிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா பேர் பார்த்திங்கன்னா எழுதுருங்க. ஆகிய என்னால் மேலே சொல்லப்பட்ட அனைத்து தகவலும் பார்த்திங்கன்னா உண்மையான சான்றிதழ் அளிக்கிறேன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா கீழே சைன் பண்ணணும். மனுதாரர் கையொப்பம்னு சொல்லியிருக்குது பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் கையெழுத்து போட்டுங்க. இடம் நாள் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல டேட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. விண்ணப்பத்தோடு நீங்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன வச்சு அனுப்பணும்னா
கல்வி தகுதி சான்றிதழ், மாற்று சான்றிதழ், டிசி கேட்குறாங்க. மாற்றுத்திறனாளினா அதுக்கான சான்றிதழ், சாதி சான்றிதழ், அதே மாதிரி ஏஜ் ப்ரூஃபுக்காக அதுக்கான சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, இல்லைனா டிசி, பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு அதை பற்றிலாம் வச்சுக்கிறோம். இதர தகுதி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதுக்கான சான்றிதழ் வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தபாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பூர்த்தி செஞ்ச விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா தபாலில் தான் அனுப்ப முடியும். அதேமாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பம் வந்துச்சுன்னா நிராகரிக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புகைப்படம் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்களோ அங்கே தான் ஒட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படத்தை ஒட்டாதான் பின்னடிச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகலில் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் அனுப்பிட்டீங்களா உங்களுக்கு அது கிடைக்காது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அனுப்பிங்க. போஸ்ட் கவரில் நீங்கள் 40 ரூபா ஒட்டக்கூடாது. அதுக்குள்ளே இன்னொரு கவர் வச்சு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 25/7/2025 மாலை 5:45க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நிரப்பப்படுறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரும்னா, மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையம், கிழக்கு பாண்டி ரோடு, பழைய நகராட்சி மண்டபம், விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பூர்த்தி செய்யலைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். இருப்பிட அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பேங்க் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. விழுப்புரம் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு விளம்பர அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடி பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலிமா நிரப்பப்படுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி ஜாப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் 17,700லேருந்து 58,800 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது மட்டும் கிடையாதுங்க. அது இல்லாத ஹெச்ஆர்ஏ, டிஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச கல்வி 8ஆம் வகுப்பு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா பழங்குடி இனத்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியும். ஒரே ஒரு வேகன்சி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் 18லேருந்து நீங்கள் 37 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாதிரி அப்ளிகேஷன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தேவைப்படும் கல்வி தகுதியோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25/7/2025 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் போஸ்ட் அனுப்பும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், நகராட்சி சமுதாய கூடம், கிழக்கு பாண்டி ரோடு, விழுப்புரம் சந்திப்பு ரயில் நிலையம் அருகில், விழுப்புரம் வந்து அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாமே செய்யுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.